Hello friends, welcome to Learners Forum. Fourier transform of basic signalsல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது DC signal. ஸோ இந்த DC சிக்னலோட Fourier transform பார்த்துட்டு இதில் என்ன கொஸ்டின் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு DC சிக்னல்னால் என்ன அப்படின்னா ஒரு சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும் -∞ +∞ வரைக்கும். ஸோ அதை கிராஃபிக்கலாக பார்க்கும்போது நமக்கு சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிளுக்கு A0 அப்படிங்கிற ஒரு ஆம்ப்ளிடியூட் எடுத்திருக்கேன். இந்த ஆம்ப்ளிடியூட் -∞ +∞ வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் மெயின்டைன் ஆகும். இதுதான் DC சிக்னல். ஸோ இந்த சிக்னலுக்கு இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க சிக்னல் அப்சல்யூட்லி இன்டெக்ரபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் -∞ to ∞ மாடுலஸ் ஆஃப் x of t dtயோட வேல்யூ இன்ஃபினிட்டியை விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த DC சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இன்டெக்ரல் -∞ to ∞ மாடுலஸ் ஆஃப் x of t dtன்னு இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். which is equal to இன்டெக்ரல் -∞ to ∞ x of tயோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா x of t is equal to A0 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிக்னல். அண்ட் இந்த சிக்னல் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தாலும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் x of tயோட வேல்யூ A0ன்னு தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A0 into dt அப்படின்னு இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். which is equal to A0 கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். dtயை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா tன்னு கிடைக்கும். அண்ட் இன்டெகிரேஷன் ரேஞ்ச் -∞ to ∞. ஸோ இப்போ இதில் A0 into அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு போட்டோம் அப்படின்னா ∞ +∞ கிடைக்கும். which is equal to ∞. ஸோ நம்மளோட கண்டிஷன் படி <∞ இருக்கணும். ஆனால் நமக்கு ஈக்குவல் டு ∞ கிடச்சிருக்கு. ஸோ இந்த DC சிக்னல் அப்சல்யூட்லி இன்டெக்ரபிளாக இல்லை. அதனால் நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா ஆன இந்த x of omega வேல்யூவில் நம்ம அப்போ அப்ளை பண்ணி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் DC சிக்னலை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்ரோச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x of omega அதாவது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு சிக்னலோட வேல்யூவாக A0 into del of omega அப்படின்னு நம்ம இப்போ ஒரு அசம்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம x of omega தான் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா x of t which is equal to 1/2 இன்டெக்ரல் -∞ to ∞ x of omega into e power j omega t d omega. இதில் இப்போ நம்ம x of omega சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1/2 இன்டெக்ரல் -∞ to ∞ x of omegaக்கு பதிலாக A0 into del of omega அண்ட் மிச்சம் இருக்க வேல்யூ e power j omega t into d omega அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த A0ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும் A0 divided by 2 இன்டெக்ரல் -∞ to ∞ del of omega into e power j omega t into d omega அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இன்டெகிரேஷன் ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணும்போதே இதே மாதிரி வேல்யூ தான் பார்த்துருப்போம். ஸோ இம்பல்ஸ் எப்போ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ 0வாக இருக்கும்போது மட்டும்தான். ஸோ நமக்கு இது எப்படி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா A0 divided by 2 into del of 0 into இங்கே இப்போ ஒமேகாவுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா e power 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ A0 divided by 2 into 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏன் நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம்பல்ஸ் ஃபங்க்ஷனோட பேசிக்கே அதுதான். நமக்கு வேல்யூ ஆஃப் 0ல் மட்டும்தான் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்.
ஸோ அதனால தான் நம்ம ஒமேகாக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா a0 டிவைடட் பை 2π அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஆஃப் டி a0 பை 2π அப்படின்னு கிடச்சிருக்கு. எந்த சிக்னலுக்கு அப்படின்னா a0 இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ a0 பை 2π அப்படிங்கிற எக்ஸ் ஆஃப் டி சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ் ஆஃப் ஒமேகா வேல்யூ கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட் வேல கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது எக்ஸ் ஆஃப் ஒமேகா எடுத்துட்டு இதுக்கான எக்ஸ் ஆஃப் டி வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் நமக்கு தேவையான டிசி சிக்னலுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படின்னா டிசி சிக்னலில் நமக்கு எக்ஸ் ஆஃப் டி என்ன இருக்குது a0 அப்படின்னு தான் இருக்குது. இங்கே நமக்கு a0 பை 2π அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த a0 பை 2πயை நம்ம a0 மாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிசி சிக்னல். ஸோ இந்த வேல்யூவை நம்ம a0 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிசி சிக்னலோட வேல்யூ. ஸோ இங்கே அடிஷ்னலாக இந்த 2π அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி நம்ம இன்புட் சைடில் என்ன வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே அவுட்புட் சைட்லையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ 2π இன்ட்டு a0 டிவைடட் பை 2π சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவில் அவுட்புட்லேயும் நமக்கு 2π மல்டிப்ளை ஆகும் இன்ட்டு a0 டெல் ஆஃப் ஒமேகா. ஸோ இங்கே 2π கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் நமக்கு a0 மட்டும் இருக்கும். ஸோ இந்த சிக்னலுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன அப்படின்னா 2π இன்ட்டு a0 டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த a0 அப்படிங்கிறது நம்மளோட டிசி சிக்னல் தான். ஸோ இப்போ டிசி சிக்னலுக்கு தேவையான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2π இன்ட்டு a0 டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிசி சிக்னலை பேஸ் பண்ணி நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்கலாம். Fourier transform of DC signal with constant amplitude of 2 volts. ஸோ நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா டிசி சிக்னல் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கும்போது அதே வேல்யூ மெயின்டைன் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட்லேயும் 2 தான் கிடைக்கும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா டிசி சிக்னல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது, அதனால அதனுடைய வேல்யூ 1 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ டிசி சிக்னலுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π a0 இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் a0 வேல்யூவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2π இன்ட்டு 2 இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா which is equal to 4π into del of omega. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டிசி சிக்னலோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிசி சிக்னல் அப்படிங்கும்போது இம்பல்ஸ் பேஸ் பண்ண வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்க இந்த 2π a0 into del of omega. கேட் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.